வணக்கங்க. நல்ல சத்தான பசுந்தீவனம் குறைந்த செலவில் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா மக்காச்சோளங்க. கம்பு கோதுமை கம்பேர் பண்ணும்போது விலை ரொம்ப கம்மிங்க. உங்களுக்கு ஒரு நாள் ஊற வச்ச மக்காச்சோளத்தை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரே எடுத்து வச்சு அது மேலே கொஞ்சம் மக்காச்சோளம் போட்டு மண் போட்டு மூடிடணுங்க. 1 or 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா முளைப்பு வர ஆரம்பிச்சுடுங்க. டெய்லி மார்னிங் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வந்தால் மட்டும் போதுங்க. உங்களுக்கு நல்ல க்ரோத் தெரிய ஆரம்பிச்சுருங்க. டே பை டே நீங்கள் க்ரோத்தை விசிபிளாக பார்க்கலாம். யூஷுவலாக இதை பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ் மெத்தடில் ட்ரை பண்ணுவாங்க. சாயிலே இல்லாமல் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஏன் சாயிலோடு ட்ரை பண்ணியிருக்கோங்கிறத உங்களுக்கு வீடியோ பார்க்க புரியுங்க. 8th or 9th டேயில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கோழிகளுக்கு ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கோழிகள் அவ்வளோ சீக்கிரம் எடுக்காதுங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பழகிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. நம்ம இந்த இடத்துல ஹைட்ரோஃபோனிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா கோழிகள் ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் ஜாஸ்தி வருங்க. அதே இந்த மெத்தடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த ஒவ்வொரு செடியும் தனித்தனியாக பிரிஞ்சு வராதுங்க. ஹைட்ரோஃபோனிக்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு லிமிட்டடாக தான் செடிகள் வேஸ்டேஜ் இங்கே வருங்க. இந்த மெத்தட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 or 2 month சிக்ஸுக்கு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குங்க. ஏன்னா சிக்ஸு பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆகிடுங்க. உங்களுக்கு எந்த வேஸ்டேஜும் பெருசாக வைக்காது. அதே வளர்ந்த கோழிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இலைகளை மட்டும்தாங்க சாப்பிட பார்க்குது, ஃபுல்லாக சாப்பிட மாட்டேங்குதுங்க. இந்த மெத்தடை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணுற ப்ராசஸ் தாங்க. ஒரு 7 to 8 days ஆகும். ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட் இருக்குங்க. இதை நீங்கள் கம்பு கோதுமையிலையும் கூட ட்ரை பண்ணலாங்க. நான் பார்த்த வரைக்கும் இலைகளை மட்டும் பெரிய கோழிகள் நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க. நீங்கள் டேரெக்டாக மக்காச்சோளத்தை போடுறதுக்கு பதிலாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாங்க. கொஞ்சம் டேரெக்டாக போடுறத விட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.